குருவே வாழ்க. எங்கும் வாழும் அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி திங்கக்கிழமையான இன்று ஜனவரி 6, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 6:23 இரவு வரை சப்தமி, பின்னர் அஷ்டமி, நட்சத்திரம் உத்திரட்டாதி 7:06 இரவு வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம், யோகம் பரீகம் 2:05 காலை வரை, அதன் பின் சிவம், கரணம் கரசை 7:20 காலை வரை, பிறகு மனசை 6:24 இரவு வரை, பிறகு பத்திரை 5:26 காலை வரை, பிறகு பவம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று மேல் நோக்கு நாள் வளர்பிறை. நேரம் காலை 9:45 10:30 மணி வரை, மாலை 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரை, மாலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை, குளிகை 1:30 மணிலேருந்து 3 மணி வரை, யமகண்டம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரை. இன்றைக்கு சிதம்பரம் ஸ்ரீ சிவபெருமானுடைய புறப்பாடு, திருப்பெருந்துறை ஸ்ரீ மாணிக்கவாசகர் திரிபுர சம்ஹார லீலை, இரவு கைலாச பர்வத வாகன பவனி, கரூர் ஸ்ரீ ரங்கநாதர் புறப்பாடு அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கி வளர்பிறை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி திங்கக்கிழமையும் கூட உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாமே இன்றைக்கி ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு, மார்கழி பூஜைகள் எல்லாமே இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உத்தமமான ஒரு நாள். இந்த நாளில் சாமி தரிசனம் பண்ணும் போது எந்த சாமியாக இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ, உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க இன்னைக்கு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணும் போது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும். விநாயகர் கோயிலில் போயிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இந்த திங்கக்கிழமையில் இந்த தேங்காய் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த தேங்காய் விளக்கு போடுங்க. ஒருவேளை மீனராசிக்காரங்களுக்கு கேது திசை யாருக்காவது நடந்துச்சுன்னா திங்கக்கிழமையில் கண்டிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க தேங்காயில் விளக்கு போடுங்க. தேங்காய்ங்கிறது ஒரு சிவனுடைய அம்சம். தேங்காய்ங்கிறது சிவனுடைய அம்சம் இல்லாமல் முக்கண்ணும் அதில் தான் இருக்குது. அதனால் 3 கண் உடையவர், முக்காலத்தையும் அறிந்தவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானை வழிபடுறதுக்கு தேங்காய் அப்படிங்கிறது பயன்படுத்த அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு. அது சாதாரண வழிபாடு கிடையாது. தேங்காவை உடைத்து அதில் எண்ணெயை ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றி, பஞ்சு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றி வாருங்கள். விநாயகர் வழிபாடு பண்ணி பாருங்கள். இந்த 7:30 சனியோடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. இதை மீனராசிக்காரங்க பண்ணலாம். இன்றைக்கி முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க பண்ணும்போது நல்ல மேன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் மகாலட்சுமி குடியேறதுக்கு ஒரு சில சூட்சமங்கள் அப்படிங்கிறது நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் வீடு என்றைக்குமே முதல்ல சுத்தமாக இருக்கணும். அந்த சுத்தம் தான் மகாலட்சுமிக்கு முதல் ஸ்டெப். எல்லா வீட்லேயும் என்ன கேட்குறீங்க, எல்லாமே ஃபோன் பண்ணி அஸ்ட்ரோ கன்சல்டேஷன் எடுக்கும்போது எங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாச்சம் வர்றதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. நான் பொதுவாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் லட்சுமி கடாச்சம் ஏற்படுவதற்கு முக்கியமான சில பொருட்களை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் உண்டாகும். வாரத்தில் 2 முறை வீட்டை துடைக்கணும். வீடை துடைச்சி சுத்தபத்தமாக வச்சுக்கணும். எல்லாத்துலேயும் இந்த கோமியத்தை தெளித்து, கோமியத்துடன் பன்னீரை கலந்து தெரித்து வர்றதுனால கண்டிப்பாக, அதாவது இப்போ நம்ம துணிமணிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த துணிமணிகளை நம்ம அடுக்கி வச்சுருப்போம். நம்ம வீட்டில் எல்லாமே அதை பயன்படுத்துவோம். அப்போ நம்மளுக்கு தெரியாது அது சுத்தமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. உங்களுடைய கோமியத்தை கொஞ்சம் பன்னீரில் கலந்து, அதெல்லாம் வெள்ளிக்கிழமை இல்லை வியாழக்கிழமை தான் நல்லது. வியாழக்கிழமை அப்போ உங்கள் துணிமணிகளில் கொஞ்சம்
தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வீடை சுத்தபத்தமாக தொடச்சிட்டு அதன் பிறகு விளக்கேற்றி வழிபடுங்கள். இந்த வீடு சுத்தம் பண்ணணும் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் என்னென்னா விளக்குமாறு தொடப்போன்னு சொல்லுவாங்க சில இடத்துல. அதை வச்சு க்ளீன் பண்ணி வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாப் போடுவாங்க. அந்த மாப் போடும் போது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, கல் உப்பு இருக்கு இல்லையா, கல் உப்பு, மஞ்சள் தூள், பன்னீர், கோமியம் அதெல்லாம் கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த கோமியத்தை கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் உள்ள அசுத்தங்கள் தேவையில்லாத தீட்டு துடைத்து அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் வறுமை நிலை, கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கக்கூடியதாக இருக்கும். உப்பு, மஞ்சத்தூள், பன்னீர், கோமியம், பச்சை கற்பூரம் இதெல்லாம் கலந்து உங்கள் வீட்டை தொடச்சி பாருங்கள். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு காலை கடன்லாம் முடிச்சு குளிச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள். மிகப்பெரிய மகாலட்சுமியோட அனுக்கிரகம் கிடைக்கும். வீடு சுத்தமாக இல்லாமல் நீங்கள் என்ன தான் கடவுளை கும்பிட்டாலும் அது பிரயோஜனம் இல்லை. அது நிறைய வீட்டில் என்னென்னா பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. வாரத்துக்கு 2 வாட்டி, திங்கக்கிழமை ஒரு தடவை, அதே மாதிரி வியாழக்கிழமை ஒரு தடவை வீட்டை சுத்தம் பண்ணுங்க. அப்போ தான் மகாலட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது அந்த இடத்துல உருவாகும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் மகாலட்சுமி கடாட்சத்துக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணணும். குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இருந்தால் தான் மகாலட்சுமியோட அனுகிரகமும் நம்ம வீட்டில் கிடைக்கும். சுத்தபத்தமான வீட்டில் தான் மகாலட்சுமி கால் எடுத்து வைப்பாங்க. அப்போ அந்த சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிறதுக்கு அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க. அது உண்மையாக என்னென்னா மகாலட்சுமி அப்போ தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் இந்த வராண்டாலெல்லாம் இந்த சுத்தபத்தம் இல்லாமல் அசுத்தமாக வச்சுக்கிறது, உடஞ்ச பொருளை வைக்கிறது, தொடப்பம், விளக்கமாறுன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல, தொடப்பம் இதெல்லாம் போட்டு வைக்கிறது, அந்த எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய அந்த படிநிலைகள், அதாவது இந்த டஸ்ட்பின்னு, அதில் குப்பை, இதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வைக்காதீங்க. வீட்டோடைய கதவுலையோ வீட்டோடைய வாசப்படியில் தான் மகாலட்சுமி குடியேறுவாங்க. முதல்ல ஸ்டெப் அங்கே தான் வைப்பாங்க. கடவுள் யாராக இருந்தாலும் வாசப்படி வழியாக தான் வருவாங்க. அதனால் அந்த வாசலை சுபிட்சமாக வச்சுக்கோங்க. என்ட்ரன்ஸே தவறாக இருந்துச்சுன்னா அப்புறம் எங்கே உள்ளே வர முடியும்? அதனால் என்ட்ரன்ஸை பொதுவாகவே இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சு அழகாக நீட்டாக பிருந்தாவனம் மாதிரி உங்கள் என்ட்ரன்ஸை வச்சுக்கோங்க. மகாலட்சுமி வரலன்னா என்னை கேளுங்க, கண்டிப்பாக வருவாங்க. அது மாதிரி சில விஷயங்கள், சின்ன சின்ன ஒரு தாத்பரியம், சின்ன சின்ன பரிகாரம், சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அது மாதிரி இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லதை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் நான் சொல்லிகிட்டே வரேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலை சொல்லிட்டு வரேன். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதன் பிறகு என் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்னு அடையலைன்னா நீங்கள் கேட்கலாம். அதை கவனமாக செஞ்சிங்கனாலே போதும். உங்கள் வீட்டை முதல்ல சுத்தமாயிங்க. என்ட்ரன்ஸை ப்ராப்பராக வச்சுக்கோங்க. என்ட்ரன்ஸில் கண்ணா அப்படின்னான்னு பொருளை போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே எந்த ஒரு கடவுளும் கால் வைக்க மறுப்பார். இது மார்கழி மாதம் நல்ல சுத்தபத்தமாக வாசலை தெளித்து, உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து ஒரு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு கோமியம் விற்கிது, கோமியம்லாம் பூஜை கடையிலலாம் விற்கிது அது, அப்புறம் சாணம் பவுட்ரு கூட இப்போல்லாம் விற்கிறாங்க. சின்ன லைட்டாக கொஞ்சம் போட்டு அப்படியே தொடச்சிட்டு ஒரு கோலத்தை, கோலப்பொடியெலாம் இல்லைங்க, கோலப்பொடி போட்டால் பிரச்சனை வருங்க அப்படி சொன்னீங்கன்னா பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி அதில் கோலம் போடுங்க. அதுதான் மிகப்பெரிய புண்ணியம். இந்த பச்சரிசியில் ஒரு எறும்பு எடுத்துகிட்டு போனாலும் அது தன்னுடைய மழைக்காலங்களில் கூட்டில் கொண்டு போயிட்டு வச்சுக்கும். அது சாப்பிட்டுச்சுனாலே இந்த மழைக்காலத்தில் எங்கேயும் வெளியில் போக முடியாது. அந்த எறும்பு தன் சேகரித்த உணவை உண்பதன் மூலம் 108 பிராமணர்களுக்கு தானம் கொடுப்பதற்கு சமமானது அப்படின்னு சொல்லலாம். அந்த சமமான விஷயத்தை அது பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கர்மானது குறைந்து அர்த்தாஷ்டமா அஷ்டமா 7.5 சனியுடைய தாக்கம், கர்மானால் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் குறையும் அப்படிங்கிறது
ஒரு உண்மையான ஒரு சிம்பிளான பரிகாரம் வழிபாடுன்னு சொல்லலாம். இது மாதிரி தொடர்ந்து என்னுடைய பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு உபயோகமான பல தகவல்களை நான் சொல்ல இருக்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சேஞ்சஸ் இருக்கும், கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். இப்போது ராசி பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்றைக்கி மகம் பூர நட்சத்திரம். இன்றைக்கி கிரக நிலவரங்கள் பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு வக்ரமாயிருக்காரு, கடகத்தில் செவ்வாய் வக்ரமாயிருக்காரு, கன்னியில் கேது, தனசில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. சந்திரனுடைய அடிப்படையில் இன்றைக்கி எப்படி ராசி பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்கள் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் நல்ல பெயர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில்துறையில் மாற்றங்கள் ஏற்படும். அனைத்து துறைகளிலுமே உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி நல்லது நடக்குமா எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றி கிடைக்குமான்னு கேட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும். வெற்றிக்கும் நல்லதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வெற்றி பெறுவதுன்னா எல்லா நல்லதோ கெட்டதோ வெற்றிங்கிறது காமன். நன்மை அப்படிங்கிறது காமன் கிடையாது. உங்களுக்கு எது நல்லதோ கடவுள் இன்றைக்கி அனுகிரகமாக கொடுப்பார். அந்த கிரக சூழ்நிலைகள் தான் அப்படி இருக்குது. நல்ல செய்திகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். வெளிநாடு செல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படி வரும். மேஷ ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த அஸ்வினி பரணி அதாவது அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு அஸ்வினிக்கு கேது நட்சத்திரம், பூரத்துக்கு அதாவது பரணிக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரம், அதே மாதிரி கார்த்திகைக்கு சூரியனுடைய நட்சத்திரம். அது அந்தந்த திசை ஆரம்பிக்கும். ஒருவேளை ராகு திசை நடக்குது எனக்கு, அப்புறம் ராகு திசை நடந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கவனமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சனி திசை நடந்துகிட்ருக்குங்க, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ 7.5 சனி வேறு வரப்போகுது. ராகு திசை என்ன பண்ணும், பொதுவாகவே ஒருத்தவங்களுக்கு ராஜயோகம் கொடுத்து ஒருத்தர் குப்பையில் கொண்டு போய் தள்ளிடும். அதனால் மேஷ ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகு திசையில் இப்போ இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ராகு வீடு கொடுத்தவனுடைய பலனை கொடுக்கும். ஒருவேளை நல்ல கிரகங்கள் வீடு கொடுத்துருந்தா உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப நல்ல பலனை கொடுப்பார். இல்லை மோசமான விஷயத்தில் ராகு இருக்கார் அப்படின்னா இந்த தசா புத்திகளும் உங்களை பாதிக்கும். அதனால் ராகு திசை, ராகு அந்தரம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குது, ராகுக்கு தசை ராகு புத்தி நடக்குது இப்படி இருந்தால் தயவு செய்து ராகு திசை அப்படி இருந்தாலே நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஜோதிடர்கிட்டையோ இல்லை எனக்கிட்ட அஸ்ட்ரோ கன்சல்டேஷனோ பண்ணிக்கிங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பொதுவாகவே ஒரு டாக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நோயுள்ள ஒரு பேஷண்ட்டை என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்படி சிவியாரிட்டி இருக்கோ அதை பொறுத்து தான் பல டேப்லெட்ஸை சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இப்போ நீங்கள் போய்ட்டு ஒன்றுமே இல்லாமல் ஐசியூவில் போய் ஜாயின் பண்ணுங்கன்னு ஒரு டாக்டர் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி தான் ஒரு அஸ்ட்ராலஜர் உங்களுக்கு ஒரு தேவையில்லாத கைடன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அது மற்றவங்க எப்படியோ தெரில, நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். அந்த கைடன்ஸ் ப்ராப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு தசாபூத்திகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சந்திர திசையாக இருக்குது, செவ்வாய் திசையாக இருக்குது அப்படின்னா கூட சந்திர திசை மன அழுத்தத்தை கொடுக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. சில பேர் மன கஷ்டத்தை கொடுக்கும். செவ்வாய் திசை நடந்துட்டுருக்கேங்க, கண்டிப்பாக அறுவை சிகிச்சை ஏதாவது நடக்கும், இல்லை விபத்து, வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். அந்த மாதிரி காலங்களில் செவ்வாய் திசையில் இருக்கும். அடுத்தது மேஷராசிக்காரங்களுக்கு ராகு திசை போயிட்டுருக்குன்னா, பெண்களாக இருக்கும்போது ஆணுக்கிட்டேயோ, ஆணாக இருக்கும்போது பெண்ணுக்கிட்டேயோ ரிலேஷன்ஷிப்பு ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா தவறான ஒரு விஷயங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லதை கொடுக்கும். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு அந்த ராகு திசை சட்ட சிக்கலை உருவாக்கும். அதனால் என்ன திசை நடக்குதுன்னு முதல்ல செக் பண்ணிங்க. குரு திசை நடக்குதுங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். குரு நல்லவராக இருந்தார்னா மேஷத்துக்கு நன்மை. குரு நல்ல நிலையில் இல்லைன்னா அதுவும் பாதகம். அவயோக திசைன்னு நடக்கக்கூடாது.
குருவே பாதகம் பண்ணுவார் சில ஜாதகத்துலலாம். அதையும் பார்த்துக்கோங்க. குரு திசை நல்லா இருக்குன்னா நல்ல குடும்ப அமைப்பு அமையும். ஆனால் இந்த 7.5 சனி சில சிக்கல்களை உருவாக்கும். சனி திசை நடந்துட்டு இருக்குங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? சனி திசை தான் 7.5 சனிக்கு வரவே கூடாத திசை. கொஞ்சம் வயசான பிறகு வரும் மேஷராசிக்காரங்களுக்கு. ஒரு சில பேருக்கு சீக்கிரமாக வரும், ஒரு சில பேருக்கு ரொம்ப வயசான பிறகு வரும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா அவ்வளோ சனி திசை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மேஷராசிக்காரங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, அப்புறம் தான் சனி திசை. அப்போ சனி திசை வந்து ரொம்ப 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 காலங்கள் ஆகும். அதனால் அதை பற்றி பேச வேண்டாம். ராகு திசை மட்டும் ஏதோ நடந்துட்டுருக்குன்னா அது கொஞ்சம் கவனிங்க. குரு திசை அவயோகமாக இருக்கா யோகமாக இருக்காங்கிறதும் செக் பண்ணிக்கிங்க. சந்திர திசை, சூரிய திசையெல்லாம் பார்த்துக்கோங்க. மாணவர்களாக இருக்கும் போது கல்வியில் மந்த நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் உஷாராக உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த மேஷராசிக்காரங்க இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுறது நல்லது. அதே மாதிரி இந்த திங்கக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு, தேங்காயில் விளக்கு போடுங்க. முக்கண்ணுள்ள தேங்காயில் விளக்கு போடுங்க. எத்தனை தேங்காய் போட்டு விளக்கு போடணும்? முடிஞ்சால் 2 மூடி தேங்காய். ஒரு தேங்காய் உடைச்சா 2 மூடி வரப்போகுது. அந்த 2 மூடி தேங்காவை எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றி வாங்க. அது நல்ல பலனாக கொடுக்கும். சிவபெருமானை வழிபடுங்க. மனசார ஒரு இஷ்ட தெய்வத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது உங்களை வெற்றி கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் தசா என்ன தசா இருக்குதோ அதை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் அந்த தெய்வத்தை பிடிங்க. இப்போ எக்ஸாம்பிள் ராகு திசை அப்படின்னா துர்க்கை அம்மனை வேண்டிக்கிங்க. குரு திசையாக இருந்தால் தட்சிணாமூர்த்தியை வேண்டுங்க. சனி திசைக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை சூரிய திசையாக இருக்குது, சூரிய திசை தான் கார்த்திகைக்கு தான் ஒரு மற்ற யாருக்கும் வராது. இப்போ நீங்கள் சந்திர திசையில் இருக்கீங்க அப்படின்னா திங்கக்கிழமையில் சிவ வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய் திசை நடக்குதுன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க. அதே மாதிரி ராகு திசை அப்படின்னா கண்டிப்பாக இந்த துர்க்கை அம்மனோ காளியம்மனோ எலுமிச்சை மாலையை போட்டு வழிபடுங்க. நல்ல பலனை கொடுக்கும். கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷபராசிக்காரங்க, ஆசை அப்படிங்கிறது தூண்டக்கூடிய நாள். இன்னைக்கு உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கும். நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. வெளிநாடுக்கு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது அமையும். ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம் வந்து கண்டிப்பாக கார்த்திகை, ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் உடையது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே நிறைய ஹைஃபையான வாழ்க்கையை விரும்புவாங்க. சில பேருக்கு வெளிநாடு யோகம் இப்போ டக்குன்னு அமையும், லாட்ரி மாதிரி. அதே மாதிரி இடமாற்றம் அப்படிங்கிறது அமையும் நிறைய பேர்த்துக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல குடும்ப அமைப்பு உருவாகும். அது அவங்கவுங்க தசா புத்தியை பொறுத்து. இவங்களுக்கு கார்த்திகைக்கு சூரிய திசை தான் ஆரம்ப திசை. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திர திசை, மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு செவ்வாய் திசை. இப்போ இந்த 3 நட்சத்திரத்துக்கும் ராகு, குரு, சனி திசை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ராகு திசை ஏதாவது நடுவில் நடந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களை அலைய விடும், தவறான ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து மாட்ட வைக்கும். பெண்களால் அவதிப்படக்கூடியது ஆண்களாக இருக்கும்போது பெண்ணுக்கிட்டே, பெண்ணாக இருக்கும்போது ஆணுக்கிட்டே அந்த இடத்துல இருக்கணும். ராகு திசையில் வம்பு வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால் ரிஷபராசிக்காரங்க சனி 11 போகிறது ஒரு நல்ல நிலை. நிறைய லாபத்தை, இடப்பெயர்ச்சியை, நல்ல காசு பணம், அதில் பொருளாதாரத்துலலாம் எனக்கு கை வைக்க மாட்டார். அசிங்க அவமானம் பிரச்சனைகள் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ திசை என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ராகு திசை நடக்க பாசிபிலிட்டிஸ் இந்த ஆஃப் ஏஜுக்கு மேலே கண்டிப்பாக விட்டும். பள்ளி மாணவர்களுக்கு நடக்காது. ஒரு 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 25 to 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக ராகு திசை, அடுத்தது குரு திசை, அப்புறம் சனி திசை. இந்த சனி திசையை சந்திக்கிறவங்க மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் ஆஃப் ஏஜுக்கு போன பிறகு கண்டிப்பாக சனி திசையை மீட் பண்ணுவாங்க. 50 வயசுக்கு மேலே அவங்களுக்கு கொஞ்சம் கடுமையான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். அதனால் கொஞ்சம் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பலன் என்ன சொல்லணும் அப்படின்னா,
நல்ல நாள் தான், இருந்தாலும் இந்த திசாபுத்திகளும் செக் பண்ணி கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாக இன்னைக்கு திங்கக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடுனா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்க, குலசாமி கோயிலுக்கு போயிட்டு எனக்கு என்னென்னு அக்கடான்னு ஒரு ஸ்டாண்டர்டில் நின்று அவங்க பண்ணிட்டு போட்டு நம்ம ஏதாவது ஒரு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்லாம் பண்ணாதீங்க. உங்கள் வம்சதாரர், உங்கள் வம்சத்தில் வர்றவங்க அதை கேர் பண்ணி எடுத்து செய்யணும். அப்போ அந்த வம்சத்தில் உள்ளவங்க கேர் எடுத்து செய்யும் போது மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி உங்கள் குடும்பத்துக்கு இருக்கும். நான் எனக்கு என்னன்னு எந்த இடத்துலையுமே நீங்கள் இருக்காதீங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணும் போது மட்டும் எல்லாம் கூப்பிட்றாங்க நான் போகிறேன், எல்லாம் செய்கிறாங்கன்னு நான் செய்கிறேன், அந்த மாதிரி விஷயம் பண்ணாதீங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணும் போது கான்சன்ட்ரேஷனோட பண்ணுங்க. மிருகசீரிசக்காரங்க சனி திசை வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்தந்த தசாநாதனை வழிபடுங்க, அதுதான் ரொம்ப வெற்றிகளை அதிகப்படுத்தும். எக்ஸாம்பிள், ராகு திசை நடந்தால் காளி தேவியை வணங்குங்க, துர்க்கை அம்மனை வணங்குங்க. அதுக்கப்புறம் இது குரு திசை நடக்குதுங்க அப்படின்னா நல்ல குடும்ப அமைப்பு உண்டாகும். இருந்தாலும் சில பிரச்சனைகள் அவமானங்கள் ஏற்படும். அதனால் வியாழக்கிழமையில தசாமூர்த்தி வழங்க. சில பேர் சாய்பாபா வழிபடுறீங்கன்னா சந்தோஷமாக வழிபடுங்க. அதே மாதிரி மிருகசிருச நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் இப்போ தசாபூத்தி சனி திசை நடக்குது, என்னங்க பண்ண, ஆஞ்சநேயர் வழிபாடை விட்டுறாதீங்க. விநாயகரும் ஆஞ்சநேயரும் பிடிச்சிக்கோங்க. ஆஞ்சநேயருக்கு வழிபடுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு முத்தமான பலனாக கொடுத்துரும். ஆஞ்சநேயர் வழிபாடுன்னு சொல்லும் போது வெண்ணெய் சாற்றுவது, வெற்றிலை மாலை கொடுப்பது, வடை மாலை சாத்துவது, செந்தூரம் சாத்துவது, இதெல்லாம் பண்ணுங்க. அப்போ தான் அதற்கான நல்ல பலனை உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுக்கும், சனி திசையில் இருக்கிறவங்க. அப்போ இந்த காலகட்ட ரிஷபத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களை ஆசையை தூண்டி விட்டு கொஞ்சம் பிரச்சனைகளும் கொடுக்கும். நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க உற்சாக மிகுதியால் துள்ளி குதிக்கக்கூடிய நாளாக இருக்கும். மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துடையது மிதுன ராசிக்காரங்க. இன்னைக்கு உற்சாகம் மிகுந்த நாள். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு ராகு திசை, குரு திசை, சனி திசைன்ற திசைகள் ஏதாவது வந்துட்டு இருக்கு. 30, நான் சொல்கிறது 20 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளார இருக்கிற திசை வரும், சரிங்களா? அது மிருகசீரிசத்துக்கும் வரும், திருவாதிரைக்கும் வரும். திருவாதிரைக்கு ரொம்ப வேகமாக வரும். அதே மாதிரி புனர்பூசத்துக்கும் வேகமாக வரும். சனி திசை மட்டும் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. அந்த திசா புத்திகளை கண்டுபிடிச்சி அந்த திசாநாதனை முதல்ல வணங்குங்க, அப்போ தான் நல்லது நடக்கும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது செல்வாக்கு, சொல்வாக்கு அதிகப்படிக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு மிக மகிழ்ச்சிகரமான வெளிநாடுக்கு செல்லக்கூடியது, குடும்பத்துடன் எங்கன்னா சென்று வருவது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும். நிறைய பேர்த்துக்கு மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த தசாபூத்திகள் மட்டுமே இம்பேக்ட் பண்ணும். ஒருவேளை இப்போது உங்களுக்கு மிதுனத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகத்தில் செவ்வாய் 2ஆம் இடத்துல கொஞ்சம் சகோதரர் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்தில் சகோதரனால ஒரு சில பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஃபேமிலி தானே லைஃப், நம்ம ஃபேமிலியில் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்போது அந்த செவ்வாய் வக்ரமாக கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது, அவங்கள நம்மளது இவங்கள நம்ம பணம் வராது, போட்ட பணம் வராது. உங்களோட ஜாதகத்தில் இப்போ செவ்வாய் உச்சமாக இருக்குது, ஆட்சியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பணம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுறாதீங்க, போட்டிங்கன்னா வராது. அந்த மாதிரி இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கிரகப்பிரவேசம் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போது உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடியதாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல கவனமாக இருக்கும். கடவுளோட அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கடகராசிக்காரங்களுக்கு புகழ் உண்டாகக்கூடிய நாள், உங்களுக்கு புகழின் உச்சாணிக்கு செல்லக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாள். உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் இப்போது தசாபுத்தி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் எனக்கு கடகராசிக்காரங்க புனர்பூசம், பூச நட்சத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, ஆயிலே நட்சத்திரம் இப்படிலாம் இருக்குன்னா கண்டிப்பாக புனர்பூசத்துக்கு என்ன திசை வரும் அப்படின்னா குரு திசை, செவ்வாய் திசை, சந்திர திசை, குரு திசை,
செவ்வாய் திசை, ராகு திசை, இந்த சனி திசை, இந்த மாதிரி திசைகள் வரும்போது கண்டிப்பாக அந்த பூச நட்சத்திரத்துக்குலாம் முதல்ல சனி திசை வந்துடும். புனர்பூசத்துக்கு முதல்ல குரு திசை வந்துச்சுன்னா அடுத்தது இங்கே பூசத்துக்கு சனி திசை முதல் திசை, ஆயிலத்துக்கு புதன் திசை. அப்போ குரு சனி புதன் அப்படின்னு கண்டினியூவாக அவங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காரங்க முதல் திசையாக வரும். சனி திசையெல்லாம் வந்துச்சு மாணவர்களாக இருக்கும்போது பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கும். அப்பாவோடைய விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக கடகராசிக்காரங்க இருக்கணும். அப்பாவோடைய சோதனை காலம், அப்பாவுக்கு தான் சோதனை இப்போது. ஏன்னா வீட்டு தலைவனுக்கு தான் அந்த சனி திசை சேராகும். அடுத்தது புனர்பூசத்துக்கு குருக்கு அப்புறம் சனி திசை அப்படிங்கிறதுலாம் அவங்களும் ஜாகிரதையாக தான் இருக்கும். ஆயில நட்சத்திரத்துக்கு சனி திசை வாய்ப்பே இல்லை, புதன் திசை அப்படியே கிராஸ் ஆகி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் கேது திசை, அந்த கேது திசையில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்கும் குடும்பத்தில். சுக்கிர திசை வந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது தான் உங்கள் ஹஸ்பண்டு கேட்பாங்க. ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபு, ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் சொல்கிறது கேட்பாங்க. இந்த மாதிரி சுக்கிர திசை அமோகமாக இருக்கும் கடகராசிக்காரங்க. ஆனால் இந்த அஷ்டம சனினால தான் கொஞ்சம் அவமானங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு கடகராசிக்காரங்க. அதில் தான் கலங்கி நிற்கிறீங்க. மற்றபடி உங்கள் தசா புக்தி பெரிய அளவில் இம்பேக்ட் பண்ணும். இப்போ சுக்கிர திசை நடந்து எனக்கு அஷ்டம சனி நடக்குதுன்னா பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும், காசு பணம்லாம் வரும். ஆனால் பிரச்சனை, அவமானம், சங்கடம், தடை, தாமதங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னா செக் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி புகழ் அடையக்கூடிய நாளாக இருக்கும். செயலை பார்த்து எல்லாம் மிரண்டு போவாங்க. அஷ்டம சனி நாள் தாக்கத்தினால் மட்டுமே அவமானம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரங்களுக்கு. வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு நம்ம பாட்டு வண்டி எடுத்து போனோன்னு வச்சுக்கோங்க, அது எங்கன்னா கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா நேரம் சரியில்லை இல்லையா? அதனால் வண்டி வாங்குங்க, ஸ்பீடு ஏற்றிக்காதீங்க. 120 கிலோமீட்டர் போகிறேன் ஸ்பீடு, அதோடு முடிஞ்சிடும். நம்ம வித்தை காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம உயிருக்கு பாதகம் பண்ணிக்க கூடாதுல்ல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. கொஞ்ச நாள் அந்த ஸ்பீடை குறைச்சிக்குங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு குடும்பம், உங்கள் மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய குடும்பத்தை விட்டு நம்ம எப்படி யோசிக்க முடியாத ஒரு இடத்துக்கு யோசிக்க முடியும்? அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இன்றைக்கி இருக்குது. அதனால் சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா புகழடையக்கூடியதாக இருந்தாலும் செயல்களில் ஒரு சில ஜாக்கிரதையும் எச்சரிக்கையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு திங்கக்கிழமை இல்லை, கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி விநாயகர் வழிபாடு. கடகராசிக்காரங்க இந்த தேங்காய் முடியில் மட்டும் விளக்கேற்றுங்க. தேங்காய் வந்து பரிசுத்தம். தேங்காயில் தான் கடவுள் வந்து அவர் அனுகிரகம் கொடுத்துருக்காரு, 3 கண்ணு கொடுத்துருக்குறாரு. தேங்காயில் தான் நம்மளுக்கு மொத்தமாக நம்ம உடம்புக்கு, நம்ம தலைக்கு, நம்ம கண்ணுக்கு, நம்ம உடம்புக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்கும் நல்லது கொடுத்துருக்குறாரு. அதில் ஒரு தண்ணியை படைச்சி அது ருசியாக குடிக்கக்கூடியதாகவும் ஒரு நல்ல விஷயங்களாகவும் நம்மளுக்கு தேங்காய் இருக்குது. அந்த தேங்காயில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உடனே அடுத்தது என்ன கேட்பீங்க? எத்தனை விளக்கு ஏற்றணும்? உங்களால் முடிஞ்சது ஒரு தேங்காய் உடைச்சி 2 மூடியில் வைங்க. இல்லைங்க எனக்கு ரொம்ப நல்லா வசதி இருக்குது, நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5 தேங்காய் வாங்குங்க, உடைச்சிருங்க. ஒரு தேங்காவை யாருக்கா தானம் கொடுத்துருங்க, ஒரு மூடி தேங்காவை. 9 தேங்காய் முடியில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்க. நல்ல பலனை அவர் கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். உங்கள் அஷ்டம சனினால் வருகின்ற தாக்கங்கள் மிகப்பெரிய அளவில் மாறும். அன்னதானம் பண்ணுங்க, வெற்றிகளை அதிகப்படுத்தும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே ஜெயத்தை உண்டாக்கக்கூடிய, வெற்றிகளை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உருவாகுது. பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த கண்டகசனியில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயே சண்டை வந்துடும். கணவன் மனைவி பிரச்சனை பெருசாக இருக்கும். நிறைய பேர் பிரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தசாபுத்தி ஏதாவது ராங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகா நட்சத்திரத்துக்கு கேது நட்சத்திரம் ஃபஸ்ட்டு தசை. அதே மாதிரி பூர நட்சத்திரத்துக்கு சுக்கிர தசை. அடுத்தது உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சூரிய தசை. இந்த 3 தசை தான் ஃபஸ்ட்டு வரும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தசை வரும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இவங்க சுக்கிர திசையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பொருளாதாரம் அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்லாயிருக்கும் இந்த மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு. ஆனால் இவங்க வந்து அதுக்கப்புறம் சுக்கிர திசை முடிஞ்சோடனே சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை எல்லாம் கடந்து கொஞ்சம் போகணும்.
அதுக்கப்புறம் ராகு திசைலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமம். ஒருத்தவங்களை ரொம்ப உச்சாணிக்கு கொண்டு போவோம், ஒரு சில பேர் கீழே தள்ளி விட்டுரும். அதே மாதிரி பூரத்துக்கும் சுக்கிர திசை, அதுக்கப்புறம் ராகு திசை மிடில் வரும். 30 to 45, 50க்குள்ளே வரும் இந்த சுக்கிர திசை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்சஸ் ஆகும்ன்ட்டு அந்த டேட் ஆஃப் பர்த்தும் ஏஜும். அது உங்கள் ஜனன கால ஜாதகத்தை இருப்பு வச்சு தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி தசாபுத்திகள் ஏதாவது அவயோகமாக நடந்துட்டு இருந்தால் தான் பிரச்சனை. மற்றபடி இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், ஜெயத்தை உண்டாக்கக்கூடிய நாள். உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளை கொடுக்கும் கண்டிப்பாக. ஆனால் தசாபுத்திகளை செக் பண்ணிக்கணும், அதுதான் நல்லது. சிம்ம ராசிக்காரங்க கண்டக சனியில் முன்னேறது, அதுக்கப்புறம் அஷ்டம சனி நோக்கி போயிட்டு இருக்கீங்க. எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க. கேட்ட இடத்துலலாம் பணம் கொடுக்கறது, கேட்ட இடத்துல பணம் வாங்கி சங்கடப்படுறது, அவமானப்படுறது, வண்டி வாகனத்தை விபத்தை சந்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நிகழப்போகிற வாய்ப்பு இருக்கிறதுனால கடவுளுடைய வழிபாடும் கவனமும் எச்சரிக்கையும் அமைதியும் பொறுமையும் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த விஷயத்துலேருந்து தேறி வர முடியும், இல்லாட்டி வர முடியாது. சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே நீங்கள் பெருமாளை வழிபடுறது ஒரு நல்லது. இந்த திங்கக்கிழமைகளில் விளக்கேற்றி வழிபடுங்க, தேங்காய் விளக்கேற்றி வழிபடுங்க. சில பேர் இந்த கால பைரவர்கிட்ட போயிட்டு திங்கக்கிழமையில் இந்த பூசணிக்காய் விளக்கு போடுவாங்க. பூசணி விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஒரு சொட்டு நெய்யை விட்டு அதுக்கப்புறம் இந்த சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றுவாங்க. அதையும் நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கண்டக சனியோடைய அஷ்டம சனியோடைய பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் குறையும். ஆனால் இன்றைக்கி வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக இருந்தாலும் சில முன்னேற்பாடுக்காக இந்த திசாபூத்திகளுடைய பாதிப்பை சொல்கிறேன். அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவி விஷயத்துலேயும் 3ஆம் நபர் தலையிட இல்லாமல் இருக்கணும். பொருளாதார ரீதியாக வண்டி வாகனத்தில் எல்லாத்துலேயும் ஒரு செகண்டில் நடக்கும், ஒரு ஏற்கனவே நடந்து கூட இருக்கலாம். அதனால் கண்டக சனி அஷ்டம சனி நோக்கி இருக்க சிம்ம ராசிக்காரன் கடுமையான பகை ராசி. அது உங்கள் உள்ளுக்குள்ளே வரப்போகுது. அப்படிங்கும் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. இருந்தாலும் வெற்றிகளை அதிக கொடுக்கக்கூடிய நாள், மாணவர்களுக்கு தேர்ச்சி பெறக்கூடிய நாளாகவும், உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் முன்னெச்சரிக்கைக்காக இந்த திசாபுத்திகளை செக் பண்ணி அஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணாலும் உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லி. இன்கேஸ் ராகு திசையாக இருந்தால் பெண்களாக இருக்கும் போது ஆணுக்கிட்டேயோ, ஆணாக இருக்கும் போது பெண்ணுக்கிட்டேயோ கொஞ்சம் கவனமாக இருங்க. சட்ட சிக்கல்களில் வராமல் பார்த்துக்கோங்க. எல்லாத்துலேயும் தவிர்த்து எஸ்கேப் ஆகி வந்துருங்க. ராகு திசையில் குரு திசை உங்களுக்கு நல்லா வாழ வச்சிடும். குரு நல்ல இடத்துல இருந்தாருன்னா அவமானம் இல்லாமல் நல்லபடியாக கொண்டு போவார். சனி திசை வந்துச்சுன்னா மட்டும் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அது வாய்ப்பு இருக்குது, சனி திசை வர்றதுக்கு. அதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்குது. சனி திசை சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆகாத திசை. அதில் 7.5 சனி போயிட்டு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிரமம். ஒருவேளை அது என்ன அந்தரம் நடக்குது, என்ன நடக்குதுன்னு நம்ம அஸ்ட்ரோ கன்சல்டேஷன் பண்ணும்போது அதுக்கு தப்பிக்கிற வழி இருக்கா, வழிபாடுகள் இருக்கா, இல்லை ஏதாவது மாற்றங்கள் உங்கள் கிரக நிலைகளில் உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும். அது உங்கள் 10 கூடையவன் வேலையில், ஜாபு இல்லை பிஸ்னஸ், இது உங்கள் 10 கூடையவனை பார்க்கணும் ஜாதகத்தில். அப்போ அந்த 10 கூடியவனும் 10ஆம் அதிபதியும் 10 என்ன கிரகங்கள் இருக்கோ அதை வச்சு தான் முடிவெடுக்க முடியும். பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உத்தியோகம் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் ஆனால் வெற்றிகளை அதிகப்படுத்தும். கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்க ஆக்கப்பூர்வமான பணிகளை ஈடுபட்டு இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும். கன்னி ராசிக்காரங்க பொதுவாகவே வெரி 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 டேலண்டட் பர்சன். அதே மாதிரி ரொம்ப கவனமாக உங்கள் செயல்களை ஈடுபடக்கூடியவர்கள். உங்களுடைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா யாரும் உங்களுக்கு அட்வைஸே பண்ண முடியாது. அந்தளவுக்கு நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க. ஒரு பிளான் படி தான் நீங்கள் போவீங்க. பிளான் கேம் சேஞ்சரும் நீங்கள் தான். அதாவது ஒரு விஷயத்த இன்னொரு பக்கம் திருப்பி விடக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கன்னியில் உத்திரம் இருக்குது, அதே மாதிரி அனுஷம், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்குது, அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம், சரிங்களா? இந்த 3 நட்சத்திரத்துமே இருக்குது அப்படின்னா கன்னிராசிக்காரங்க திசாபுத்திகள் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும். சூரிய, சந்திர, செவ்வாய், இந்த மாதிரி திசை இருக்கும். ராகு திசை, சனி திசை, குரு திசை இதெல்லாம் சாத்தியம். மிடில் ஏஜில் வரும் ஒரு சில பேர்த்துக்கு. அந்த திசைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா
தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் பார்க்கு. அந்த ஒவ்வொரு தசாநாதனும் ஒவ்வொரு பலனம் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஆக்கப்பூர்வமான பணியை செஞ்சாலும் உங்கள் தசா புத்தி சனி திசையாக இருக்குது, ரொம்ப கடுமையான ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க. செவ்வாய் திசையில் இப்போ கண்டக சனி வரப்போகுது அப்படின்னா அறுவை சிகிச்சை, உடம்பை பார்த்துக்கணும், ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள். ராகு திசையாக இருந்தால் பெண்கள்கிட்ட ஆண்களாக இருக்கும்போது கவனமாக இருக்கணும், ஆண்களாக இருக்கும்போது பெண்ணுக்கிட்ட கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பு, அஃபேரு அப்படிங்கிறதெல்லாம் வச்சிக்கூடாது. இந்த நேரத்தில் ரொம்ப பிரச்சனையில் போய் முடியும். மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராகு திசையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குரு திசை வரும்போது நல்ல குடும்ப அமைப்பு எல்லாமே வரும். சரிங்களா? அப்போ கன்னிராசிக்காரங்க இந்த திசா புத்திகளை செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுவே உங்களுக்கு பலனை ரெட்டிப்பாக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடை அப்படின்னு சொன்னால் திங்கக்கிழமைகளில் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணாலும் சரி, பெருமாள் வழிபாடு பண்ணாலும் சரி, மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று எம்பெருமான் வேண்டுகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி. துலாம் ராசிக்காரங்க சிந்தனையை சிதற விடுவீங்க. இன்னைக்கு ரொம்ப பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்தாலும் யோசித்து செயல்படுங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமான விஷயம். துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான திசை இருக்கான்னு முதல்ல பாருங்கள். குரு திசையா, சனி திசையா, ராகு திசையா அப்படிங்கிறது, ராகு என்ன திசை நடக்குதுன்னு முதல்ல பாருங்கள். அப்போ தான் நாங்கள் டெய்லி பலனை சொல்லுவோம். ஆனாலும் உங்களோட தசா புத்தியோட இம்பேக்ட் தான் அதிகமாக இருக்கும். அப்போது சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடியதாக கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கும். அப்போ இதை அனலைஸ் பண்ணுங்கள், என்ன திசா போயிட்டுருக்குன்னு. அதைப்படி தான் இம்பேக்ட் ஆகும் இன்றைக்கி வர காலங்களில். துலாம் ராசிக்காரங்க வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக ஸ்ரீரங்கத்துக்கு போங்க. மகாலட்சுமி வழிபாடு தாயாரோட இருப்பார் பெருமாள். அதே மாதிரி ஸ்ரீவாரி வெங்கடேச பெருமாளை திருப்பதியில் போயிட்டு வேண்டிட்டு வர்றது ரொம்ப உத்தமமான பலனை துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குது. துலாம் ராசிக்காரங்களுக்கு துலாபாரம் போட்டு உங்களுடைய கர்மாவை குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உண்மை. துலாம் ராசிக்காரங்க எவ்வளோ ஒரு நல்ல மனிதர்கள், எடை போடக்கூடிய மனிதர்கள். அவங்க துலாபாரம் திருப்பதியில் போட்டு வர்றது அவ்வளோ நல்லது. துலாம் ராசிக்காரங்க சில்லறையாக கொண்டு போயிட்டு துலாபாரம் போட்டு பாருங்கள். துலாபாரம்னா ஒன்றும் இல்லை, எடைக்கு எடை, உங்கள் எடைக்கு எடை இது சில்லறை போடுறது, எடைக்கு எடை சர்க்கரை போடுறது அப்படிங்கிற விஷயம்லாம் பண்ணி பாருங்கள். இல்லை எடைக்கு எடை டைமண்ட் கற்களை வைக்கிறது, டைமண்ட் அந்த கற்கண்டை வைக்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு உத்தியோகம் நல்ல நிலையில் இருக்கும். இதெல்லாம் யோசித்து செயல்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். சில பேர் சயின்டிஸ்ட் படிப்பு படிப்பாங்க, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்பீங்க. அதுக்கான விஷயங்களில் ரொம்ப பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் லைஃப் லக்ஸுரியஸாக போகக்கூடிய விஷயமும் ஸ்ரீரங்க மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப நல்லதை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பக்திகள் அதிகமாக, ஆன்மீக தேடலில் ஈடுபடுவீங்க. ஆன்மீக விஷயங்களில் ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்க போகுது. ஊர் ஊராக கோயில் கோயிலாக நீங்கள் போகிறதுக்கான ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உருவாகும். விருச்சிக ராசிக்காரங்க எதில் கவனமாக இருக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. வீடு, மனை, அந்த டாக்குமெண்டேஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி உங்களுடைய வண்டி வாகனத்தில் இந்த ஸ்பீட் அப்படிங்கிறது கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது. அதே மாதிரி தாயார் பேச்சை கேட்குற இல்லாமல் தாயார்னால பாதித்தவங்க, தாயாரோட சொத்து கிடைக்காம இருக்கிறது, தாயாருக்கே பாதிப்பு உடையக்கூடியதாக இந்த அர்த்தாஷ்டம சனி உருவாகும். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே இன்னைக்கு கொஞ்சம் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத அதிகப்படுத்திக்கோங்க. தெய்வ வழிபாடுன்னு சொல்லும் போது இந்த விருச்சிக ராசிக்காரங்களோட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காரங்களும் இன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதும், சிவபெருமான சிவாலயங்களுக்கு திங்கக்கிழமையில் சென்று வருவது மாற்றத்தை கொடுக்கும். இப்போ தசாபூத்திகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த சித்திரை நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு விசாக நட்சத்திரம் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா கேட்டை, விருச்சகம், கேட்ட ராசி, கேட்ட நட்சத்திரம்,
அப்புறம் இந்த விசாக நட்சத்திரம் அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. உங்களுக்கு தசாபூத்திகள் ஏதாவது தவறான திசாபுத்தி அவயோக திசாபுத்திகள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு ராகு திசை தவற பண்ணும், குரு திசை நல்லது பண்ணும். ஒரு சில பேர் ராகு திசை நல்ல யோகத்தை கொடுக்கும், குரு திசை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒன்றும் இல்லாமல் பண்ணும். அப்போ இந்த திசைகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ திசா புத்திகள் உங்களுக்கு யோகமாக அவயோகமான என்ன அஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கு கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் பண்ணுவோம். என்னென்ன உங்களுக்கு ப்ரீ பிளான் பண்ணி உங்களை வாழ்க்கையில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும் அது மாதிரி பண்ணுவோம். அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் விருச்சிகராசிக்காரங்க இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்கு தசாநாதனை வழிபடணும். தசாநாதன்னா யார்? உங்களோட ஜாதகத்தில் இப்போ தசாபுத்தி என்ன போயிட்டுருக்கோம். இப்போ சனி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க. குரு திசை நடந்துச்சுன்னா குரு தட்சிணாமூர்த்தியை வழங்க. ராகு திசை நடக்குது அப்படின்னா பெருமாளை வழிபடுங்க, ஆஞ்சநேயரை வழிபடுங்க. அதே மாதிரி ராகு திசைன்னு சொல்லும் போது யாரை ஒரு ராகு காலத்தில் துர்கை அம்மனை வழிபடுறது ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். எலுமிச்சை பழ மாலையை போட்டு விளக்கேற்றி வழிபடுங்க, நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். விருச்சிகராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க அன்பு பாசம் குடும்பம் அப்படிங்கிறதுல ரொம்ப நெருக்கமாக இருப்பீங்க. என்றைக்கும் உங்கள் குடும்பத்தை விட்டு மற்ற விஷயங்களை யோசிக்க மாட்டீங்க. குடும்ப அமைப்பை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரங்க. உங்கள் குழந்தைகள் மேலே யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. குரு இப்போ வக்ரமாக இருக்குது அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போது உங்கள் பிள்ளைகளால் ஒரு சில மன நிம்மதி அப்படிங்கிறது கெடும். தனுசு ராசிக்காரங்கள் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மாதிரி நட்சத்திரத்துக்காரங்க தசா புத்திகள் அப்படிங்கிறது நடக்கும். கேது திசை மூல நட்சத்திரத்துக்கு இருக்கும், பூராடத்துக்கு சுக்கிர திசை, உத்திராட நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக சூரியனுடைய திசை நடக்கும். நடுவில் ராகு திசை குரு திசை சனி திசை அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். தனுசு ராசிக்காரங்களுக்கு ராகு திசை நடந்தால் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் எடுத்துகிட்டு ஒரு அஸ்ட்ரோ கன்சல்டேஷன் பண்ணிக்கிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு திசையில் நிறைய தவறுகள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க தவறு பண்ணக்கூடிய மனநிலையில், ஏன்னா குருவுடைய ராசி தவறு பண்ண மாட்டாங்க. அது நேர சூழ்நிலைகள் உங்களுக்கு யோகமாக அவயோக திசையமாக செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏன்னா அவங்களுக்கு பாதகமாக அமையும். தேவையில்லாத கனெக்ஷன், தேவையில்லாத ரிலேஷன்ஷிப், தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கு இதெல்லாம் போய் சிக்கக்கூடியதாக இந்த ராகு திசையில் இருக்கும். ராகு திசை எல்லாத்துக்கும் யோகம் கொடுக்காது. ராகு திசை ஒரு சில பேருக்கு சங்கடங்களை பிரச்சனைகளை அவமானங்களை கொடுக்கும். ராகு திசை நல்லதும் பண்ணும். சில பேர் அப்போ தான் உச்சாணிக்கு போவாங்க, கொடி கட்டி பறப்பாங்க. அது ராகு நல்லவராக கெட்டவராக அவங்க ஜாதகத்தில் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பலன் இருக்கும். நான் நாள் பலன் சொன்னால் கூட இந்த தசாபுத்தியோட இம்பேக்டு இந்த அந்தரத்தோட இம்பேக்டு கண்டிப்பாக இருக்கும். இப்போ தனுசு ராசிக்காரங்க அதை செக் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரங்கள் குரு திசை நடந்துச்சுன்னா ரொம்ப யோகம். ராசியாதிபதி திசை உங்கள் லக்னத்துக்கு எதிராக இருக்காத பார்த்துக்கணும். ரிஷப லக்னமோ துலாம் லக்னமோ இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் அந்த குரு திசை பாதகம் பண்ணும். அதுலேயே சில விதிவிலக்கு இருக்குது. குரு வக்ரமாகிறது, குரு மறையிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கான சூட்சமும் உங்களோட ஜாதகத்தில் ஒளிஞ்சிருக்கும். அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ணுறவங்க தான் உண்மையான ஜோதிடர். அப்போ தனுசு ராசிக்காரங்க குரு திசை சனி திசை நடக்குது அப்படின்னா கொஞ்சம் சனி திசைன்னா கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும். கும்ப லக்னம் மகர லக்னமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுவும் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ எல்லா லக்னத்துக்கும் சனி நல்லது பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருக்கிற இடத்த பொறுத்து பலன்னு சொல்லும். கன்க்ளூஷன் பாயிண்ட் வர்றதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அப்போ அந்த ப்ராசஸை பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 7.5 சனி முடிந்தால் அதோடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சில பேர் புலம்பிருப்பாங்க. சில பேர் ரிலீஃப் ஆகிருப்பாங்க. ரிலீஃப் ஆனவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா திசை நல்லா போயிட்டுருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த ராகு சனி திசையிலெல்லாம் குரு திசையிலே அடிச்சிருக்கு. நிறைய பேருக்கு குரு வக்ரமாக இருக்குது, குரு மறைந்து போயிருக்கு, குரு பாவ கிரகங்களோட சேர்க்கை, குரு நல்ல இடத்துல இல்லாமல் இருக்கிறது, பகை வீட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பிரச்சனையை அதிகப்படுத்தும். அப்போ குரு திசை நடந்தால் மட்டும் நல்லது நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு விதமான சூட்சமங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது ஒளிஞ்சிருக்கிற சூட்சமத்தை வெளியே கொண்டு வரும். அப்போ என்ன வழிபாடு பண்ணலான்னு தெரியும். இப்போ ஒவ்வொரு திசை நடக்கும்போது ஒவ்வொரு தசாநாதனுடைய கடவுளை தெய்வத்தை வணங்குங்கள், நல்ல பலனை ஏற்படுத்திடும். கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி.
மகர ராசிக்காரங்க, அன்பு பாசம் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் அதிகரிக்கும், மகிழ்ச்சி உருவாகும், உங்கள் குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய வெளியூர் சென்றக்கூடிய விஷயங்கள் அமையும். உறவினருடைய வருகை அப்படிங்கிறது நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே மகர ராசிக்காரங்க இந்த 7.5 சனினால் பயங்கரமான பாதிப்பு யாருக்கு இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு இருக்குது. எங்கங்க ராசி அதிபதின்னு சொன்னாங்க, நான் லக்னமும் மகர லக்னங்க, கும்ப லக்னங்க, அதனால் என் சனி நல்லது பண்ணலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ணுவார். கர்மா நிறையா இருக்கும்போது அதுக்கான தண்டனையும் கொடுக்கக்கூடியவர் அவர் தானே, நீதிமான். யாராக கூட நீங்கள் இருங்க, உங்களுக்கு நான் என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து தான் ஆவேன் அப்படின்னு சொல்கிறவர் சனீஸ்வர பகவான். அப்போ அந்த சனி மற்ற ராசியை கூட விட்டுரும். நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணால் அது பெருசு பண்ணுவார். மகர ராசிக்காரங்க கண்ணீர் விட்டு கதறாத குறைய தான் நிறைய பேர் அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டாங்க. குழந்தைங்கனால, ஃப்யூச்சரை பற்றி, அதே மாதிரி கணவனால் சில பேர், மனைவினால் சில பேர், கடனால் பிரச்சனை, பல விதங்களில் ஏமாற்றம் அப்படிங்கிறத மகர ராசிக்காரங்க மீறி வந்திருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு தசாபூத்தி நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இவங்களுக்கு யோக திசையா அவயோக திசையா, மேடம் எனக்கு குரு திசை தான் நடக்குது, நல்லது நடக்கும், எனக்கு சனி திசை நடந்தால் நல்லது, என் ராசி அதிபதி நல்லது தானே பண்ணுவார் அப்படிலாம் நினைக்காதீங்க. யோகம் அவயோகங்கிறது ஒரு சனினா நான் கெட்டது பண்ணுவார், ராகுனா கெட்டது பண்ணுவார் அப்படி சொல்ல முடியாது. குரு கூட கெட்டது பண்ணுவார். அது உங்களோட ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருந்தால் பிரச்சனை இல்லை, மறைஞ்சிட்டாரோ இல்லை கிரகணம் இது பண்ணிட்டாரோ இல்லை ஒரு சர்ப கிரகங்களோட மாட்டிக்கிட்டானாலும் பிரச்சனை அதிகப்படுத்துவார். சண்டால யோகத்தையும் கொடுப்பார், பிரச்சனையும் கொடுப்பார். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தசா புத்திகள் ராகு திசை நடக்கும்போது உஷாராக இருக்கணும், குரு திசை நடக்கும்போது உஷாராக இருக்கணும். அதே குரு திசை நல்லதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. சனி திசை நல்லது பண்ணுமா, உங்கள் ஜாதகத்தில் சனி நல்ல இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை. பகை வீட்டில் சூரிய வீட்டில் போய் உட்காந்துட்டார், சிம்ம வீட்டில் என்ன பண்ணுவார், தவறுகளை பண்ணுவார். ஆனால் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு பார்க்கணும்ல, ஒவ்வொருடைய கனெக்டிவிட்டியும் பார்த்து தான் கன்க்ளூஷனுக்கு வர முடியும். மகர ராசிக்காரங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான் அஸ்ட்ராலஜி. நீங்கள் ப்ரொசீஜர் படி ஃபார்முலா போட்டு நீங்கள் டெரிவேஷன் பண்ணிட்டு கடைசியாக தான் சொல்யூஷனை கொண்டு வர முடியும். அப்படியே எடுத்தவொடனே நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்குமானா கிடைக்காது. மகர ராசிக்கு 7.5 சனி நல்லது பண்ணும், மெச்சூரிட்டி ஆகும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். பிரச்சனைகள்லாம் எதனால் வந்துச்சுன்ற ஒரு அனலைசிஸ் உங்களுக்கு கொண்டு வந்துடும். அதுலேருந்து மீண்டு தான் இப்போ வந்திருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு நல்ல பாடத்தை இந்த 7.5 சனி உங்களுக்கு கொடுத்துரும். எதில் ஜாகிரதையாக இருக்கணும், யார்கிட்ட உஷாராக இருக்கணும் எல்லாமே சொல்லிடும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு. இப்போ நல்ல ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்துடுவீங்க இன்னும் கொஞ்சம் நாளில். கடவுளுடைய அருள் உங்களை எப்போதும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள். ஜென்ம சனினால் படாத பாடுபட்டிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு முக்கிய நல்ல முடிவு எடுப்பீங்க. பிரம்மாண்ட வெற்றியை நோக்கியும் செல்லக்கூடியவர்கள், எந்த ஒரு பிரச்சனையானாலும் சமாளித்து வெளியே வரக்கூடியவர்கள் கும்பராசிக்காரன். ஏன்னா கும்பராசி மட்டுமே, மகர ராசி கூட கொஞ்சம் பிரச்சனையை பெருசாக பார்க்கல. கும்பராசிக்காரங்க படாத பாடுபட்டீங்க 7.5 சனியில். அதுவும் இந்த ஜென்ம சனியில் என்னங்க ராசிநாதன் சொன்னார், நான் கும்ப லக்னமாகவும் இருக்கேன், லக்னாதிபதி தசைன்னு சொன்னாங்க. லக்னாதிபதி ஒன்றும் பண்ண மாட்டார், ராசி அதிபதி ஒன்றும் பண்ண மாட்டார். பண்ணிட்டாரே, எப்படி பண்ணார்? உங்களுடைய ஜாதகத்தில் சனி செவ்வாய் வீட்லேயோ இல்லை சனி செவ்வாய் பார்வையிலையோ, செவ்வாய் வீட்டில் இருக்கிறதும் செவ்வாய் சேர்க்கையில் இருக்கிறதும் ஒரு சில பிரச்சனைகளை கடுமையாக கொடுக்கும். அப்போ இந்த சனி திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, இந்த மாதிரிலாம் திசைகள் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கும். இந்த சூரிய சந்திர சுக்கிரன்லேருந்து சூரிய சந்திர செவ்வாய் ராகு, இந்த 4 திசைகளில் 7.5 சனி வந்துச்சுனாலே முதல்ல நம்ம நினச்சிக்க வேண்டியதான் வச்சு செய்ய போகுது அப்படின்னு. சூரிய திசை வந்தால் டாக்குமெண்டேஷன், கவர்மெண்ட் சார்ந்த வழிகளில் பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி சந்திர திசையில் அம்மா மனநிலையினால் ஒரு சில சோர்வுகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறத அதிகப்படுத்தும். அதே இன்னொன்று சொல்கிறேன், இதே கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல தசாபுத்தி போயிட்டுருக்குன்னா இந்த ஜென்ம சனி முடிகிற காலம் வரைக்கும் தான் கடுமையாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக போகும். அது யோகமாக அவயோகமான உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் என்ன திசை போயிட்டுருக்கு, அது என்ன காரகத்துவத்தில் இருக்குது, ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்த பிறகு தான் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த திங்கக்கிழமைகளில் விநாயகரை வழிபடுறதும், விநாயகருக்கு அபிஷேக பொருளை தானமாக கொடுக்குறதும்,
இல்லை குறைஞ்சது எண்ணெய் நல்லெண்ணெய். எந்த கோயில்லையாவது விநாயகர் கோயில் நிறையா இருக்குது, சில கோயிலில் விளக்கே எரிய மாட்டேது. அந்த மாதிரி கோயிலில் கண்டறிந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் எண்ணெய் தானம் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சிவலிங்கத்துக்கு திங்கக்கிழமை நல்லெண்ணெய் அபிஷேகத்துக்கு தானமாக கொடுங்க நல்லெண்ணெய். இந்த கர்மா குறைந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக 100% கிடைக்கும். இந்த கும்பராசிக்காரங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. மீன ராசிக்காரங்க விவேகம் வேகம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். விவேகத்தை பயன்படுத்துவீங்க. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து செயல்படுவீங்க. நிறைய முன்னேற்றங்கள் காணக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ மீனராசிக்கு பொதுவாகவே திசா புத்திகள் அப்படின்னு சொல்லும்போது புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் கவர் பண்ணுவீங்க. புரட்டாதி குரு நட்சத்திரம், குரு திசை ஆரம்ப திசை, உத்திரட்டாதி சனி திசை, ரேவதி புதன் திசை. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நடுவில் இருக்கிற சுக்கிர திசை 7.5 சனியில் உள்ளவங்கள சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்து குரு பார்வையோ நல்ல கோள்களுடைய பார்வையில் இருந்தால் தப்பிச்சிருவீங்க. சுக்கிர திசை நான் நடு ஏஜில் உள்ளவங்கள சொல்கிறேன், 30 to 50 ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்கள சொல்கிறேன். இதே சில பேர்த்துக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா சுக்கிர திசை சின்ன வயசுலேயே வந்துட்டு போயிடும். 20 வயசுக்கு மேலே, 20ன்றது ஒரு சில பேருக்கு 15 வயசுலேயே ஆரம்பிச்சிருக்கும். அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ சூரிய சந்திர செவ்வாய் ராகு திசை இப்படி 4 திசை கண்டினியூஸாக ஒரு வெளிச்சம் தரக்கூடிய திசைகள் சனி வந்துச்சுனாலே 7.5ல் மிகப்பெரிய நெருக்கடி ஒவ்வொரு திசையும் கொடுக்கும். அது யோகமாக அவயோகமான உங்கள் ஜாதகத்தை தான் செக் பண்ணணும். இது செக் பண்ணிட்டு யோகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அவயோக திசையாக நடந்துகிட்ருக்குன்னா அதுக்குரியான வழிபாடுகள் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ கடுமையான நிதிநிலை நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். 3ஆம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி மறைஞ்சிட்டார், வக்ரமும் பெற்றிருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால பவரான குரு பயிற்சி நடக்கும். குரு 4ஆம் இடத்துக்கு வந்தபோது கூட கொஞ்சம் நல்லது பண்ணும். அதனால் இன்னைக்கு நாள் பலனை சொல்கிறத விட்டுட்டு நான் பொதுவாகவே உங்களுக்கு இந்த திசா புத்திகளை சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்றது மீனராசிக்காரங்களுக்கு உண்டானது. குலதெய்வ வழிபாடு எந்த காலத்துலையும் விட்டுறாதீங்க. தடை தாமதங்கள் நிறையா வரும். எது வந்தாலும் சரி துணிவாக போங்க. மயக்கம் போட்டே நான் உழுகுறேங்கன்னா பக்கத்தில் ஆள் நம்மளை காப்பாற்றிடுவார், கடவுள் காப்பாற்றிடுவார். ஆனால் நமக்கு ஒரு அன்கான்ஷியஸாக போகக்கூடாது. கான்ஷியஸாக கடவுளை கும்பிடணும், அவரோட அனுகிரகம் பெறணும்னு சரணாகதி அடைங்க. கண்டிப்பாக அந்த குலதெய்வம் உங்களை காப்பாற்றும். குலதெய்வத்தோட பிடிமண் எடுத்துகிட்டு வீட்டில் வைங்க. இந்த பிடிமண் எடுத்து வச்சு விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா மீனராசிக்கு அற்புதமான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். மீனராசிக்காரங்களுக்கு குரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக குரு வழிபாடும் கண்டிப்பாக 2 விஷயம் பண்ணுங்க. மீனராசிக்காரன் குரு வழிபாடு பண்ணுறீங்க, அது இயற்கையாக பண்ணணும். 2 விஷயம் என்ன அப்படின்னா, திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுங்க. அமாவாசைக்கு பெரியவங்களை வழிபடுங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு தனியாக பண்ணுங்க. அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுங்க, பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்த 2 விஷயம் நல்லா பண்ணிட்டாங்களே மேக்சிமம் எல்லா பிரச்சனையிலேருந்து மீனராசிக்காரங்க வந்துடுவாங்க வெளியில். பொதுவாக எல்லா ராசிக்காரங்களுக்கும் இது உண்டு. இந்த வழிபாடும் பரிகாரமும் பண்ணிக்கும் போது நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், வெளிச்சங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக ஏற்படும். அதுக்கான முடிவை இந்த நாளை நீங்கள் எடுத்துப்பீங்க. கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று எம்பெருமான் ஈஸ்வரனை நான் வேண்டுகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.